அனைவருக்கும் வணக்கம். டுடே கிளாஸ் லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் ஆர் மேட்ரிக்ஸ் மினிமா மெத்தட். லீஸ்ட் காஸ்ட் ஆர் மேட்ரிக்ஸ் மினிமா மெத்தட். இப்போ அந்த டாபிக்லேயே இருக்குது லீஸ்ட் காஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கிற மேட்ரிக்ஸ் லீஸ்ட் நம்பர் என்ன? ஆர் மேட்ரிக்ஸ் மினிமா, அந்த மேட்ரிக்ஸஸ்ல மினிமம் நம்பர் என்ன அப்படின்றது அந்த கொஷின் பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஸோ அப்போ நம்ம மினிமம் நம்பரில் அலர்ட் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு மறைமுகமாக ஒரு சுட்சமான உண்மை. சரியா? ரைட், ஓகே. சரி, இப்போ இது எப்படி சார் நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸஸ் இந்த மேட்ரிக்ஸஸ் எடுத்துக்கங்க. சரியா? இந்த மேட்ரிக்ஸஸ்ல நான் என்ன பண்ணியிருக்கிறேன், டிமாண்ட் சப்ளை கொடுத்துருக்குறேன். இதனுடைய ஆட் பண்ணால் இதனுடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 60. இதனுடைய வேல்யூ என்ன? 60. ஸோ இங்கே இதில் எல்லாமே ஆட் பண்ணாலும் 60. ஸோ முதல்ல கொடுத்துருக்கிற டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம் வந்து அது பேலன்ஸ்டு அப்படின்னு அர்த்தம். சரியா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், இருக்கிற மேட்ரிக்ஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுன்னு பாரு. 1 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ இப்போ இங்கே 15, இங்கே 10 என்ன கொடுக்கணும் அப்படின்னா 10 கொடுக்கணும். அப்போ ரிமைனிங் 0, இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும்? 5. எங்கே 0 வருதோ அந்த காலத்தை முதல்ல என்ன பண்ண கேன்சல் பண்ணுன்னு அர்த்தம். அப்போ இங்கே 0 வருது, அதனால ஃபர்ஸ்ட் ரோவை நம்ம கேன்சல் பண்ணுறோம். சரியா? அப்போ காலத்தில் 0 வந்தால் காலத்தை நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். சரி, நெக்ஸ்ட் இருக்கிற ரிமைனிங் மேட்ரிக்ஸில் எது மினிமம் நம்பர்னா 4 தான் மினிமம் நம்பர். அப்போ மீண்டும் 4 இங்கே இருக்கிறேன். இங்கே 5 இருக்குது, இங்கே 20 இருக்குது. எது சார் மினிமம் கொடுக்குறேன்னா இங்கே நான் என்ன கொடுக்குறேன்? 5ன்னு கொடுக்குறேன். அப்போ ரிமைனிங் 0. இங்கே 5 கொடுத்தா ரிமைனிங் எவ்வளோ? 15 அப்படின்னு. சரியா? ரைட், ஓகே. இப்போ எங்கே 0 வருது? காலத்தில் 0 வருது, அதனால என்ன பண்ண இந்த காலத்தை கேன்சல் பண்ணிடு. அப்போ ரிமைனிங் 5, 7, 9, 6 இதுதான் இருக்குது. அப்போ இதில் எது மினிமம் நம்பர்னா 5 தான் மினிமம் நம்பர். இங்கே 15 இருக்குது, இங்கே 25 என்ன கொடுக்குறோம் அப்படின்னா 15 கொடுக்குறோம். 15 கொடுத்தா ரிமைனிங் 0, இங்கே என்ன வரும்? ரிமைனிங் 10ன்னு அர்த்தம். ஸோ அப்போ எங்கே 0 வருது? ரோவில் 0 வருது, அதாவது ரோவை கேன்சல் பண்ணு. இப்போ மீதி இருக்கிறது என்னன்னா இது ரெண்டே நம்பர் தான் இருக்கிறதுல. இதுதான் மினிமம். இங்கே 30 இருக்குது, இங்கே 20 இருக்குது. என்ன பண்ண 20ன்னு கொடு. இங்கே ரிமைனிங் 10, இங்கே ரிமைனிங் 0. ஓகேவா? அதே மாதிரி இங்கே மீதி இருக்கிறது இங்கே 9 மட்டும் தான் இருக்கும். இங்கே 10 இருக்குது, இங்கே 10 இருக்குது. ஸோ 10. அப்போ நம்ம எங்கே அலாட்டர் கொடுத்துருக்குறோம்? இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம். 1, 2, 3, 4, 5. ஸோ அப்போ ரூல் பிரகாரம் mn-1 அப்படின்னு என்ன அர்த்தம்? 3 ரோ 3 காலம் -1. 6 - 1 = 5. ஸோ நம்ம அலாட்டடும் 5. ஸோ 5 எக்ஸாக்டாக இந்த சொல்யூஷன் வந்து நான் டீஜெனரேட் சொல்யூஷன் அப்படின்றது நமக்கு தெரியும். சரிங்களா? சரி, இப்போ இதுதான் லீஸ்ட் காஸ்ட் மெத்தட். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு நம்ம முதல்ல ஒரு முன்கூட்டியே சொல்லிட்டோம். இப்போ அதை தான் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 எல்லாமே. இப்போ பாருங்க xij bj தி கிராஸ் ஆஃப் jth காலம் அட் டிகிரிஸ் ai by bj go to ஸ்டெப் 3. அதே மாதிரி ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் அது கிராஸ் எய்தர் i through jth காலம் பட் நாட் போத் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ நம்ம ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். இப்போ ப்ராப்ளம் என்ன சொல்றாங்க பாருங்க. அப்டைன் அண்ட் IBFS ஃபாலோவிங். இது மாதிரி IBFSனா இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் ஃபார் தி ஃபாலோவிங் டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம் பை லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் அப்படின்னு அர்த்தம். சரியா? ரைட், ஓகே. இப்போ இங்க இருக்கிறதுலயே லீஸ்ட் நம்பர் முதல்ல நம்ம என்ன ஃபர்ஸ்ட் லீஸ்ட் நம்பர் தான் பார்ப்போம். பாருங்க, இங்க லீஸ்ட் நம்பர் இருக்குது, அதுக்கப்புறம் இங்க லீஸ்ட் நம்பர் இருக்கு. அப்போ 2 இடம் இருக்குது இல்லையா? அப்போ இந்த இடத்துக்கு பேர் என்னன்னா இங்க O2ன்ற ரோல D4ன்ற காலத்துல. அப்ப என்ன அர்த்தங்க? O2 கமானது D4. அதான் சொல்றாங்க பாரு. The least cost in the matrix is 0 which appears in cell O2, D4 and O3, D1. இங்கே இருக்குது. Let us choose the cell O2, D4 for allotment cell O3, D1 also may taken அப்படின்னு சொல்றாங்க. அப்போ O3, D4. அப்போ என்ன பண்ண அதுக்கப்புறம் பாருங்க, the maximum allotment for the cell O2, D4. அப்போ நான் என்ன பண்றாங்க, இங்க நான் எடுத்துக்கிறேன். சரியா? ரைட். இப்போ நான் இங்கே அலாட்டட் கொடுக்குறேன். நான் எப்படி அலாட்டட் கொடுக்குறேன் அப்படின்னா, இங்கே 8 இருக்குது, இங்கே 6 இருக்குது. நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா 6 தான் கொடுக்கணும். அப்போ ரிமைனிங் எனக்கு 0. இங்கே என்ன இருக்கு? எனக்கு ரிமைனிங் 2 அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ நான் ரிமைனிங் அதுதான் சொல்றாங்க. மினிமம் 8, 6 is equal to 6. The requirement D4 satisfies. Therefore D4 column is crossed. அப்படின்னா அர்த்தம் எங்க 0 வருது அது நேரம் கிராஸ் பண்ணிட்டுன்னு அர்த்தம்.
அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணிட்டு பிறகு என்ன சொல்றேன்னு பாருங்க. இப்போ இங்க இருக்கிற 6க்கு இங்க இருக்கிற 6 இந்த 2 தான் நேரா அது வரைக்கும் வந்துடும் 2. சரிங்களா? அப்போ இந்த காலம் D4 காலம் போயிடுச்சு. அப்போ D4 காலம் போயிடுச்சுன்னா மீதி இதுதான் இருக்கும். சரியா? இப்போ பாருங்க. Then we have the following reduced table with supply to from O2. சரியா? ரைட், ஓகே. இப்போ இதுல எது மினிமம் அப்படின்னா இதுதான் மினிமம். அப்ப நான் என்ன பண்ணணும், மினிமத்தில் அலாட்டட் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும், 4 10 அப்படின்னா 4 தான் கொடுக்கணும். 4 கொடுத்தா ரிமைனிங் 0. இங்க என்னது ரிமைனிங் 6. அதை தான் சொல்றாங்க. The next level O3, D1 is allotted with minimum 10, 4 is equal to 4. The requirement of D1 is satisfies. Then we have the following reduced matrix. அப்போ இதை நான் கேன்சல் பண்ணிட்டா எனக்கு கிடைக்கக்கூடிய ரிடியூஸ்டு மேட்ரிக்ஸ் இதுதான் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் இதுல மினிமம் நம்பர் எங்க இருக்குதுன்னா 1 2 3 4. அப்போ அந்த 2 வந்து என்னது 4 செல் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் லிஸ்ட் காஸ்ட் இஸ் என்னது 2 is appears in 3 cell இல்ல 4 cell. Let us choose the O3, D3. இப்போ நான் என்ன பண்றேன், இங்க இங்க இதனோட வேல்யூ வந்து பாருங்க, இங்க 6 இருக்குல்ல, இந்த 6 தான் நேரம் இங்க வரணும். அப்போ இங்க என்னது 6, இதனோட வேல்யூ என்னது 6. அப்போ நான் இங்க மினிமத்துல என்ன பண்றேன், இங்க கொடுக்குறேன். மினிமத்துல நான் இங்க கொடுக்குறேன். இங்க நான் என்ன கொடுக்குறேன் 6 8 அப்படின்னா நான் 6 கொடுக்குறேன். ரிமைனிங் வந்து 2, இங்க ரிமைனிங் 0. அப்போ ரோ தான் 0. அதனால இதை கிராஸ் அவுட் பண்ணிடுறேன்னு அர்த்தம். கிராஸ் அவுட் பண்ணிட்டா எனக்கு இது மட்டும் தான் இருக்கும். இது மட்டும் தான் இருக்கு. அதான் சொல்றாங்க பாரு, O3 is crossed off. அப்போ 2 3 3 2. அப்போ இதுதான் 6 2 6 2 வேல்யூ வரும். தென் as before allotment for the cell O1, D2, O3, O2, D3 are 6, 2 respectively. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இருக்கிறத இதுதான். அப்போ இருக்கிறத மினிமம் நம்பர் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா இதுதான் மினிமம். இங்க என்ன கொடுக்கலாம் 2 கொடு, ரிமைனிங் 0 ரிமைனிங் 0. அதுக்கப்புறம் இங்க என்ன கொடுக்கலாம் 6 கொடுக்கலாம், ரிமைனிங் 0 ரிமைனிங் 0. ஸோ இதோட முடிஞ்சுது அப்படின்னு அதை தான் சொல்றாங்க. விவாதி செலக்ட் அலாட்மெண்ட் O1, D2, O3, D3 ஆர் 6 2 ரெஸ்பெக்டிவ்லி. தி அபோவ் கால்குலேஷன் கிவன் இன் தி டேபிள். அப்படின்னா என்ன கொடுத்துருங்க பாருங்க. இது பாருங்க, இங்க 2 கொடுத்துருக்கோம்ல, இந்த 2க்கு உண்டானது கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த 2க்கும் உண்டானது தான் நம்ம 6, 2. அதுக்கப்புறம் 2, 2 இது பாருங்க. இந்த 2க்கும் இந்த 2 கொடுத்துட்டாங்களா, ரைட், ஓகே. அதுக்கப்புறம் இதுல எங்க கொடுத்தோம் அப்படின்னா O3 D3. அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், O3 D3 இது பாருங்க இந்த இடத்துக்கு வரணும். ரெண்டாவது இங்க நம்ம கொடுத்துருவோம் O3 D3. நெக்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்குன்னா O3 D1. அப்போ O3 D1 அது பாரு O3 D1 இது சரியா. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்ல கொடுத்தது நம்ம என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா ஆரம்பத்துல இங்க நம்ம இங்க கொடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் மினிமம் 8, 6 அப்படின்னு கொடுத்தல, என்னது O3, D4 அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த O3, D4ன்றது இது இருக்கு. சாரி O2, D4. இதை தான் நம்ம என்ன சொல்றாங்க பாருங்க, 2, 6 0, 4 2, 2 2, 6 0, 6. ஸோ அப்போ மொத்தம் நமக்கு எவ்வளோ கிடைச்சதுன்னா 5. வேல்யூ வந்து 28. தி நம்பர் ஆஃப் பேசிக் செல்ஸ் பாருங்க, தி நம்பர் ஆஃப் பேசிக் செல்ஸ் இஸ் 5 which is less than m plus n minus 1 6. தி சொல்யூஷன் இஸ் 1 கம்மியா இருக்குது, அதாவது 5 less than 6 6 விட கம்மியா இருக்குதுன்றதெல்லாம் இது வந்து டீஜெனரேட் பேசிக் சொல்யூஷன். அதாவது டீஜெனரேட் சொல்யூஷன் அர்த்தம். ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா அது நான் டீஜெனரேட் சொல்யூஷன் அப்படின்னு இருக்கும். சரிங்களா. இதுதான் என்ன அப்படின்னா மேட்ரிக்ஸ் மினிமா. அப்படின்னா மேட்ரிக்ஸஸ்ல எது மினிமமோ அதில் கொடுத்துட்டே வரணும், அதுதான் மேட்ரிக்ஸ் மினிமா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ரைட், ஓகே. நெக்ஸ்ட் வந்து வோகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட், தட் இஸ் VAM மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா. கம்ப்யூட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஸ்மாலஸ்ட், நல்லா கவனிக்கணும், ஸ்மாலஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஸ்மாலஸ்ட்னு நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் ஃபார் ஈச் ரோ அண்ட் காலம். திஸ் நோன் அஸ் பெனால்டி ஃபார் தி பர்டிகுலர் ரோ அண்ட் காலம். அந்த டிஃபரன்ஸ் என்னன்னா ஸ்மாலஸ்ட்டுக்கும் நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட்டுக்கும் கிடைக்கிற டிஃபரெண்ட் தான் நம்ம பெனால்ட்டி நம்ம சொல்றோம். ஐடென்டிஃபை தி ரோ அண்ட் காலம் விச் ஹேஸ் தி லார்ஜஸ்ட் பெனால்ட்டி. அப்போ எனக்கு கொடுத்துருக்கிற பெனால்ட்டியில் எது பெரிய நம்பரோ அதை பாரு.
in the row and column choose the cell with the least cost. அந்த லார்ஜஸ்ட் பெனால்ட்டியில் போயிட்டு என்ன பண்ண லீஸ்ட் நம்பரை செலக்ட் பண்ணு. allocate the maximum allocation for the cell. Delete the row and column for which demand and supply exist. If there is a die for the largest penalty, it may be broken arbitrarily. Repeat step 1, step 2, reduce the table until the entire supply exists to meet a requirement at various destination. சரியா? அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா find an IBFS for the following transportation problem by Vogel's approximation method. இதுதான் சரியா? அவங்க என்ன சொன்னாங்க டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்மாலஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர்ஸ் அதானே. இப்போ பாருங்க இதுதான் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸஸ். இப்போ இந்த மேட்ரிக்ஸில் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது 5, நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது 7. இதனுடைய டிஃப்ரென்ஸ் தான் என்னது 2. சரியா? இதில் எதனா சந்தேகம் இருக்குதா? இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இங்கே ஸ்மாலஸ்ட் நம்பர் 4, நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து என்னது 6. அப்போ 6 - 4 2. ஸோ அப்போ அதுக்கப்புறம் ஸ்மாலஸ்ட் நம்பர் 6 தேர்ட் ரோ. இப்போ நம்ம பார்க்கறது தேர்ட் ரோவில் இப்போ நம்ம பார்க்குறோன்னு அர்த்தம். 6க்கும் 7, அப்போ 7 - 1 = 1. சரியா? இது வந்து என்ன ரோ பெனால்ட்டின்னு அர்த்தம். இது பேர் என்னது ரோ பெனால்ட்டி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது காலம் பெனால்ட்டி. காலம் பெனால்ட்டி என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்து என்னது 4, நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது 5. 5 - 1 is 5 - 4 is என்னது 1. முடிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது 4, நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது 7. அப்போ 7 - 4 என்னது 3. இது வந்து இந்த காலம் பெனால்ட்டி. இது பேர் என்னது காலம் பெனால்ட்டின்னு அர்த்தம். அதே மாதிரி இங்க 6 ஸ்மாலஸ்ட், நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் 7. 7 - 1 = 1. சரியா? ரைட். இது எல்லாமே என்னது காலம் பெனால்ட்டி. இது வந்து என்னது ரோ பெனால்ட்டி அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து என்ன சொன்னோம், இதுல எது மேக்சிமமோ மேக்சிமத்துல இப்போ நம்ம பாருங்க இந்த ஸ்டெப் பாருங்க. பெனால்ட்டி ஃபார் தி பர்டிகுலர் ரோ அண்ட் காலம். ஐடென்டிஃபை தி ரோ அண்ட் காலம் விச் ஹேஸ் லார்ஜஸ்ட் பெனால்ட்டி. இப்போ பாருங்க நல்ல ஞாபகம் வரும், லார்ஜஸ்ட் பெனால்ட்டி. சரியா? இப்போ அதுதான் சொல்றேன் ஸ்டெப் 2 என்ன சொல்றாங்க, தி மேக்ஸிமம் பெனால்ட்டி இஸ் 3 ஃபார் தி செகண்ட் காலம். அப்படின்னு அர்த்தம், இந்த செகண்ட் காலத்துல தான் இது லார்ஜஸ்ட் காலத்துல தான் எனக்கு என்ன இருக்குது இங்கே பெனால்ட்டி எனக்கு இருக்குதுன்னு அர்த்தம். இது சரியா? லார்ஜஸ்ட் பெனால்ட்டி அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது தி காலம் இப்போ பாருங்க தி லீஸ்ட் காஸ்ட் செல் B, Q. அப்போ இந்த காலத்துல எது மினிமம் நம்பர் அப்படின்னா இப்போ பாருங்க, இப்போ இந்த 3 தானே, இந்த 3 தான் மேக்ஸிமம் நம்பர். இதுல எது மினிமம்னா 4 தான் மினிமம். அப்போ அந்த 4 தான் B, Q. தி மேக்ஸிமம் அலாட்மெண்ட் ஃபார் தி செல் B, Q இஸ் ஈக்குவல் டு இங்க என்ன இருக்குது 30 இருக்குது, இங்க என்ன இருக்குது 42 இருக்குது. இந்த 30 42 ஆனால் நம்ம என்ன கொடுக்கலாம் 30ன்னு கொடுக்கலாம். 30 கொடுத்தா ரிமைனிங் 0, இங்க என்ன இருக்கும் வரும் 12 இருக்கும். B is exhausted and therefore second row is deleted from the further calculation. Now we have the reduced matrix as given below. அப்ப என்ன சொல்ல வராங்க, இப்போ நல்லா பாருங்க, இந்த மாதிரி நான் இங்க 4ன்ற நம்பருக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், அந்த செகண்ட் ரோ மொத்தமும் கேன்சல் ஆகிடும். செகண்ட் ரோ மொத்தமும் கேன்சல் ஆகிடுச்சு என்ன இருக்கும் இங்கே அப்படின்னா 5 A, அதாவது ஏ இருக்கும், அதை விட்டு எனக்கு என்ன இருக்கும் C இருக்கும், A இருக்கும் C இருக்கும். அதை தான் இங்கே நம்ம சொல்றோம். சரியா? இங்கே கொடுத்தாச்சு மேட்ரிக்ஸஸ். இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க பாரு, மீண்டும் முன்னாடி சொன்ன மாதிரி தான் சொல்லணும். என்ன சொல்லலாம், இங்க இருக்கிற மினிமமும் நெக்ஸ்ட் மினிமமும் சேர்த்து இதுல எது டிஃபரன்ஸ்னு பாரு 2. இங்க இருக்கிற மினிமம் நெக்ஸ்ட் மினிமம் வந்து 7. 6 - 7, 7 - 6 என்னது 1. அதே மாதிரி இதனுடைய டிஃபரன்ஸ் என்னது 1, இதனுடைய டிஃபரன்ஸ் 0, இதனுடைய டிஃபரன்ஸ் 1. ஸோ இப்போ இந்த ரோ பெனால்ட்டி எது மேக்ஸிமம் அப்படின்னா இதுதான் என்னது மேக்ஸிமம். அப்போ அந்த மேக்ஸிமம் வந்து மேக்ஸிமம் பெனால்ட்டி இஸ் 2 அண்ட் தி கரஸ்பாண்டிங் லார்ஜஸ்ட் காஸ்ட் லீஸ்ட் காஸ்ட் இன் த ரோ இஸ் 5. அப்போ இதுல எது லீஸ்ட் நம்பர்னா இதுதான் இந்த செல் A, P, அதாவது A, P. தி மேக்ஸிமம் அலோகேஷன் ஃபார் தி செல் A, P. தி மினிமம் இப்போ இது என்ன கொடுக்கணும் வேல்யூ அப்படின்னா இங்க 17,65 நமக்கு தரணும். அப்போ இதில் 17,65 எது மினிமம் 65. அப்போ நம்ம என்ன கொடுக்கணும், இங்கே 65 கொடுத்தா இங்கே ரிமைனிங் 0, இங்கே என்ன இருக்கும் 5 இருக்கும் அப்படின்னு அர்த்தம்.
அப்போ now the recommend of P satisfied, hence P column is deleted from further calculation. The reduced matrix is follows. சரியா? அப்போ reduced matrix is follows. அப்போ அதை என்ன பண்ணணும், அப்போ நம்ம இது மொத்தம் கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன இருக்கும், இந்த 2 7 இருக்கும், 8 இருக்கும், 7 இருக்கும், 7 இருக்கும். சரியா? அதான் சொல்கிறோம் 7 8 7 7. இப்போ ரிமைனிங் இங்கே சப்ளைல எவ்வளோ இருக்கும், 5. இங்கே ஏன் 5 இருக்குது, இங்கே இருக்கிற 5, இந்த 5 தான் இது. இங்கே என்ன இருக்கும், 50 இருக்கும், இங்கே 12 இருக்கும், 42. இப்போ இது ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் பாரு, பெனால்ட்டி 1. இது ரெண்டுத்துக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் என்னது, 0. இது ரெண்டுத்துக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் பாரு 0. இது ரெண்டுத்துக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் என்னது, 1. ஸோ அப்போ தேர் இஸ் ஏ டை ஃபார் மேக்ஸிமம் பெனால்ட்டி 1. லெட் அஸ் சூஸ் A, Q. அப்போ நான் என்ன பண்ணுறேன், A, Q. அதாவது என்னன்னா, இந்த நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதை தான் நான் என்ன பண்ணுறேன், மினிமம் நம்பராக எடுத்துக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே நான் இதோட வேல்யூ கொடுக்கணும். இங்கே இருக்கிற சப்ளையோட வேல்யூ, இங்கே டிமாண்டோட வேல்யூ. அப்போ நான் இது என்ன கொடுக்கலாம்னா மினிமம் நம்பர் 5. மினிமம் நம்பர் 5 கொடுத்தா ரிமைனிங் 0. இங்கே என்ன இருக்கும், நான் 7. இங்கே என்ன இருக்கும், 7. சரி, அப்போ எது கேன்சல் ஆகிடும், அப்போ இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் இந்த 7 இருக்கும், இந்த 7 இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. A row is deleted, the following reduced matrix is obtained. அப்போ இங்கே என்ன இருக்கும், இங்கே இங்கே 7 இருக்கும், இங்கே 7 இருக்கும், இங்கே 7 இருக்கு, இங்கே 43 இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இங்கே 7 கொடுத்துரு, இங்கே இந்த 7க்கு இங்கே 43 ரிமைனிங் இருக்கும், இந்த 43 இங்கே கொடுத்துரு. ஸோ எல்லாமே நமக்கு வந்துடும். அதுதான் சொல்கிறாங்க பாரு. The allotment for cell C, Q is 7 and for the cell C, R is 43. The above calculation may be given in the following single matrix. ஸோ இப்போ உங்களுக்கு நான் சிங்கிள் மேட்ரிசஸில் எப்படி வருது அப்படின்றது நான் சொல்கிறேன் பாருங்க. சரியா? சிங்கிள் மேட்ரிசஸில் இப்போ நான் போடலாமா, நல்லா கவனிக்கணும் எல்லாருமே. இதையே நான் இந்த பக்கம் நான் ஆரம்பத்தில் கொஸ்டின் கொடுத்தோம்ல, அந்த கொஸ்டின்லேயே நான் சொல்கிறேன் பாருங்க. முதல்ல நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிற நம்பருக்கு உண்டான பெனால்ட்டி, அதான பெனால்ட்டி. இப்போ 5 7 டிஃப்ரென்ஸ் வந்து என்னது 2. 4 6 டிஃப்ரென்ஸ் வந்து என்னது 2. 7 6 டிஃப்ரென்ஸ் வந்து என்னது 1. ஸ்மாலஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட். இப்போ இதனுடைய டிஃப்ரென்ஸ் என்னது 1. இதனுடைய டிஃப்ரென்ஸ் என்ன 3. இதனுடைய டிஃப்ரென்ஸ் என்ன 1. அப்படின்னு அர்த்தம் 6க்கும் 7க்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து 1. 4க்கும் 7க்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் 3. 4க்கும் 5க்கு உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து என்னது 1ன்னு அர்த்தம். சரியா? ரைட். இப்போ இதெல்லாம் இது பேர் என்ன அப்படின்னா, இது பேர் வந்து பெனால்ட்டின்னு அர்த்தம். இது பேர் என்னது, காலம் பெனால்ட்டி. இது வந்து என்னது, ரோ பெனால்ட்டி. சரியா? இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், மேக்ஸிமம் நம்பரை நான் எடுத்துக்கிறேன். மேக்ஸிமத்தில் போய் மினிமம் நம்பர் நான் இங்கே எடுக்கிறேன், சூஸ் பண்ணுறேன். அப்போ அங்கே சூஸ் பண்ண 30 கொடுக்குவா 42 கொடுக்குவா அப்படின்னா 30 நான் தரேன். 30 கொடுத்தா என்ன இருக்குங்க, ரிமைனிங் 0. இங்கே என்ன இருக்கும் 12. அப்போ எங்கே 0 வந்தால் முதல்ல அதை கேன்சல் பண்ணிட்டேன்னு அர்த்தம். கேன்சல் பண்ணிட்டோமா? ரைட், ஓகே. அடுத்தது என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் பெனால்ட்டி கொடுக்கணும். நெக்ஸ்ட் பெனால்ட்டி இப்போ பாருங்க, இப்போ மீண்டும் இங்கே 5க்கு 7க்கு பெனால்ட்டி 2. இங்கே கிடையாது, ஏன்னா இங்கே தான் கேன்சல் பண்ணிட்டோம்ல. இல்லை, இது ரெண்டுத்துக்கு உண்டான பெனால்ட்டி வந்து என்னது 1. இதுக்கும் உண்டான பெனால்ட்டி 1. ஸோ இப்போ இங்கே 7க்கு 7க்கு வந்து அது இருக்கிறது 1 தான், 0. அப்போ இங்கே இதனுடைய பெனால்ட்டி வந்து 1. அப்போ இதில் எது மேக்ஸிமம் பெனால்ட்டினா 2 தான் மேக்ஸிமம் பெனால்ட்டி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 2 எடுத்துக்கணும்னு அர்த்தம். இந்த 2க்கு நேராக இருக்கிற மினிமம் எது பாரு, மினிமம் வந்து இதுதான் 5. இந்த 5 இங்கே என்ன பண்ணணும், 65 கொடுக்கணும், இங்கே 70 இருக்கணும். என்ன கொடுக்குறோம் அப்படின்னா 65னா ரிமைனிங் 0. இங்கே என்ன இருக்கான் 5. அப்போ எங்கே 0 வந்துச்சோ அதை என்ன பண்ணேன், கிராஸ் அவுட் பண்ணிட்டேன். சரியா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணணும், நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இப்போ செகண்டு ரோவும் போயிடுச்சு, ஃபர்ஸ்ட் காலமும் போயிடுச்சு. இப்போ இதுக்கு உண்டான டிஃபரன்ஸ் வந்து என்னது 1. இது செகண்ட் ரோல இல்லை, முடிஞ்சுது. இது இப்போ இதுக்கு உண்டான டிஃபரன்ஸ் இந்த 0. அதே மாதிரி இதுக்கு உண்டான டிஃபரன்ஸ் என்னது 0, ஏன்னா இது கிடையாது. இதுக்கு உண்டான டிஃபரன்ஸ் வந்து என்னது 1. அப்போ ஸோ இப்போ 1ன்றது என்னது 2 இடத்துல இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், மீண்டும் 1 இங்கே எடுத்துக்கிறேன். அப்போது இங்கே 7,8 7ல் நான் என்ன பண்ணுறேன், சூஸ் பண்ணுறேன் மினிமம் நம்பர். இங்கே 5 இருக்கும், இங்கே 12 இருக்கு. நான் எவ்வளோ கொடுக்குறேன்,
5ன்னு தரேன். 5ன்னு கொடுத்தாங்கன்னா எவ்வளோ இருக்கும்? 7 இருக்கும். அப்போ இங்கன்னா அதுக்கு 0. அப்போ இது கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் இது மட்டும்தான் இருக்கும்னு அர்த்தம். அப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்? இங்கே 7 கொடுக்குறேன். 7 கொடுத்தாங்கன்னா இருக்கும் 43. அப்போ இங்கே ரிமைனிங் 0. அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்றேன்? இங்கேயும் என்ன பண்றேன்? 43 கொடுக்குறேன். ஏன்னா இங்க 43, இங்க 43, இங்கேயும் 0, இங்கேயும் 0. ஸோ இப்போ அலாட்டட் முடிச்சிச்சா? அதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒண்ணுமே கிடையாது. இதுதான். அப்போ இங்க என்ன இதுல இருந்து நான் சொல்லலாம் 65 × 5 பிளஸ் இங்க 5 × 7 பிளஸ் அதுக்கப்புறம் இங்க வேற என்ன இருக்குது? 30 × 4 பிளஸ் 7 × 7 பிளஸ் 7 × 43. சரியா? அப்போ மொத்தம் 5 அலாட்மெண்ட் வரும். இதனுடைய வேல்யூ எல்லாம் நீ ஆன்சர் போட்டோம்னா அதுதான் கொஸ்டின். சரியா? அப்போ இந்த லீஸ்ட்டுக்கு அந்த விஐஎம் மெத்தட் என்ன சொல்லுது அப்படின்னா, முதல்ல என்ன பண்ண, இந்த 2 இதுக்கும் உன்னோட டிஃபரன்ஸ் சொல்லு 2. அதுக்கப்புறம் இதுக்கு 2க்கு உன்னோட டிஃபரன்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா, இங்கே என்ன வரும்? 2. அதுக்கப்புறம் இதனோட டிஃபரன்ஸ் 1 அப்படின்னு அர்த்தம். இது வந்து அதுக்கப்புறம் இதனோட டிஃபரன்ஸ் இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணலாம். கடைசியா இது டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் இஸ்னது ₹830 கிடைக்கும். ருபீஸ் என்ன கிடைக்கும்? 830 அப்படின்னு. சரியா? அதை தான் நம்ம இங்க கொடுத்துருக்குறோம். இங்க ஏன் நம்ம வந்து 5 × 65 இந்த பாரு, இங்க இந்த அலாட்டட் தான் இது. அதே மாதிரி இங்க சப்ளை இங்க 4 × 30 இது இங்க 7 × 7 இங்க 7 × 4 3 வந்து இங்க. அதே மாதிரி இந்த 6 இது ஃபர்ஸ்ட் இங்க. சரியா? ஸோ இப்படி தான் பண்ணணும். அப்போ ஃபைனலாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, மீண்டும் நல்லா கவனிங்க. இந்த ஸ்மாலஸ்ட் நம்பருக்கும் நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பருக்கும் நான் டிஃப்ரென்ஸு போடுறேன் ஒரு 4. இங்கே ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பர், இங்கே ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பர் 3, இங்கே ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பர், இங்கே ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பர் 2. ஸோ இப்போ இங்கே என்ன வருது? 5, இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 2. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதில் எது பெனால்ட்டியில் எது அதிகமோ அதை சூஸ் பண்ணிட்டு இங்கே இருக்கிற மினிமம் நம்பருக்கு அலாட் கொடுக்கணும். அடுத்தது கொடுத்தோன்னா சப்போஸ் இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே என்ன வரும்? 4 வரும், இங்கே 2 வரும், இங்கே அந்த மாதிரி வரும். மீண்டும் இங்கே இதுக்கு உண்டான பெனால்ட்டி எது அதிகமோ அதுக்கு நேராக உள்ளே போய் அலாட் எடுக்கணும். மீண்டும் பெனால்ட்டி கண்டுபிடி, அதில் எது அதிகமோ அது கொண்டு கொடுக்கும். இதே மாதிரி தான் கண்டினியூஸாக நீங்கள் பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே சொல்கிறோம். சரியா? இதை தான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துலேருந்து சொன்னது வந்து அதுதான். சரியா? ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறோம்? ரோ பெனால்ட்டி கொடுக்குறோம். ரோ பெனால்ட்டி கொடுத்து முதல்ல இதை கேன்சல் பண்ணுறோம். இங்கே தான் வேல்யூ வந்துடுது. அதுக்கப்புறம் ஸ்டெப் 2ல என்ன பண்ணுறோம்? அந்த போக மீதி இருக்கிற பெனால்ட்டி இங்கே 2, 2, 1, இங்கே 1, 0, 1. அப்போ இதுதான் என்னது? அதிகம். அப்போ இங்கே அதிகன்றதால நம்ம என்ன பண்ணுறோம்? இதை கொடுத்தோம். இதை கொடுத்து இங்கே இந்த வேலையை முடித்தோம். இந்த வேலையை முடித்த பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? அடுத்தது இங்கே வந்தோம். ஸோ இப்போ இங்கே வந்த பிறகு மீண்டும் அதே மாதிரி என்ன பண்ணுறோம்? இங்கே கொடுத்துட்டு இது வேலையை முடித்தோம். முடிச்சுட்டு பிறகு கடைசியாக ரிமைனிங் இங்கே என்ன இருக்குதுன்னா இங்கே தான் எனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே கண்டுபிடிச்சோம். சரியா? ஸோ அப்போ இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? ஒரு ஸ்டெப்பாக நீ வந்து விஐஎம் மெத்தட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு மெத்தடு. ஸோ அப்போ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இது வந்து பார்க்கணும். சரியா? இது என்ன பண்ணணும்? ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அதுதான் விஐஎம் மெத்தடில் முதல்ல என்ன பண்ண? பெனால்ட்டி கண்டுபிடி. இந்த பெனால்ட்டியில் எது மேக்ஸிமம் நம்பர்னு பாரு. அதில் ஸ்மாலஸ்ட் நம்பரை உள்ள ஒன்று கொடு. அதுக்கப்புறம் மீண்டும் பெனால்ட்டி கண்டுபிடி. அதில் எது மேக்ஸிமம் நம்பர் பாரு. அதில் ஒன்று உள்ளே இருக்கிற ஸ்மாலஸ்ட் நம்பர் போடு. அதுக்கப்புறம் மீண்டும் பெனால்ட்டி கண்டுபிடி. இதில் மேக்ஸிமம் பெனால்ட்டி 2 இடத்துல இருக்குது. இந்த பெனால்ட்டி எடுத்து வந்து ஸ்மாலஸ்ட் நம்பரில் கொடுத்துட்டுனா கடைசியாக நமக்கு இது கிடைக்கும். இது கிடைச்ச பிறகு இதை பெனால்ட்டி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 22 ரூபா அது மட்டும்தான் இருக்கும். அதில் அப்ளை பண்ணுனா கடைசியாக ஃபைனலாக நமக்கு இந்த டேபிள் நமக்கு கிடைக்கும். இதுலேருந்து தான் இந்த டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்டுக்கு ஒன்று வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணுறோம். சரியா? ஓகே, இதோட டுடே கிளாஸ் ஓவர்.